பரிசுத்த பவுலடிகளாருடைய ஃபேர்வெல் பிரியாவிடை சொற்பொழிவு கடைசி அவர் மிலேத்து பட்டணத்தில் எபேசு சபை மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு பேசிக்கொண்டு, இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லி மிக உருக்கமாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் அவர் கடந்து செல்கிறார். அந்த பிரியாவிடை ஃபேர்வெல் ஈவெண்ட், இதுக்கு மேலே எபேசு சபை மூப்பர்களை அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, திஸ் இஸ் மை லாஸ்ட் ட்ரிப், இதற்கு மேல் எனக்கு உபத்திரவங்கள் உண்டு, கட்டுகள் உண்டு. எருசலேமிலே என்னை பிடித்து அவர்கள் ஆமேன் அரெஸ்ட் பண்ணி ரோமாபுரிக்கு கொண்டு சொல்லி எல்லாம் அவருக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சுங்க. அவர் சொல்றாரு, இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் எபேசு சபை மூப்பர்கள் கழுத்தை கட்டி கொண்டு பரிசுத்த பவுலடிகளாரை பிரியாவிடை அனுப்புகிறார்கள். இது ஒரு அன்பின் ஆழம். மூப்பர்கள் என்றால் எல்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக அவங்க நல்ல மெச்சூர்டு பர்சன், நல்ல வயதானவர்களாக இருப்பாங்க, நல்ல அனுபவம் உள்ளவர்களாக இருப்பாங்க. மூப்பர்னா மெச்சூர்டு பர்சன் மட்டும் கிடையாது, 3 பேரை மூப்பர்னு சொல்லுவாங்க. பாஸ்டரே மூப்பர்னு சொல்லலாம். மட்டுமல்ல, பிரஸ்பைட்டர்னு சொல்லுவாங்க. பிரஸ்பைட்டர், பாஸ்டர், எல்டர், இவங்க 3 பேருமே ஒரே கேட்டகரி, ஈக்குவல் கேட்டகரி, நல்ல மெச்சூர்ட். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபேசு சபையில் பெரிய சபையெல்லாம் கிடையாது, வீட்டு சபை. ஒவ்வொரு வீட்டில் உள்ள தலைவர்களை மூப்பராக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் தான் கூடி ஆராதிப்பாங்க. ஆக எல்லா மூப்பரையும் வரவழைக்கிறார். வரவழைத்து இவர் மிலேத்து பட்டணத்தில் இருக்கிறார். எபேசு பட்டணத்துக்கு போகிறதுக்கு இவருக்கு டைம் இல்லை. அவசரமாக எருசலேமுக்கு போகணும். எருசலேம் பண்டிகையிலே, பஸ்கா பண்டிகையிலே அவர் பங்கு பெற வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார். அப்போ மிலேத்து பட்டணத்தில் இருந்து ஆட்களை அனுப்பி அடுத்த பிரயாணம் போகணும். அங்கிருந்து எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை எல்லாரையும் வரவழைக்கிறார். கடைசி அவங்ககிட்ட நான் பேசணும். என்ன பேசணும்? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த கால சம்பவங்கள், இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கு, இனி என்ன நடக்கும், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 பேசுறாருங்க. அதில் நீங்கள் வாசிக்க கேட்டால் தெரியும். 22ஆம் வசனம் பாருங்க. அந்த 18 இருந்து 21 வரை பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம் எப்படி இருந்துச்சு இவருடைய லைஃப்பில். இப்போ என்ன நடக்குது? 22ஆம் வசனத்தில் ஸ்டார்டிங் பாருங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்போ பிரசன்ட் டென்ஸை பற்றி பேசுகிறார். அடுத்து ஃபியூச்சரை பற்றி பேசுகிறார். என்ன அப்படின்னா 29, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆக ஃபியூச்சர் டென்ஸை பத்தி பேசுறார். 3 பிரசங்கம் இங்கே இருக்கிறது. இந்த நாளில் கூட பரிசுத்த பவுலடிகளாருடைய அந்த ஃபேர்வெல் ஸ்பீச், ஃபேர்வெல் ஈவெண்ட், பிரியாவிடை சொற்பொழிவை தியானிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அவர் சொல்லி முடித்து போகும்போது தான் நம் வாசிக்க கேட்டோம். மூப்பரெல்லாம் சேர்ந்து கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து வழி அனுப்புகிறார்கள். எவ்வளவாய் பவுலடிகளாரை அந்த லோக்கல் சர்ச் பாஸ்டர்ஸ் அவங்க நேசிச்சிருக்கிறாங்க பாருங்க. இது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம், செசரியா பட்டணத்திலையும் சொல்றாரு, இனி நீங்க என்னை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு பிலிப்பு வீட்டில் இருக்கிறப்ப
திடீர்னு அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றார், இது யாருடைய கச்சை, இங்க கிடக்கிற ரோப் யாருடைய கச்சை? அந்த கச்சையினால் அவரையே கட்டிக்கிறார். அன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. அந்த கச்சையை அவரே, அகபு என்ற தீர்க்கதரிசின் கைகாலை கட்டிட்டு சொல்றார், இந்த கச்சையை உடையவன் இப்படி கைகால்கள் கட்டப்பட்டு சோத்திரம் சிறையில் அடைக்கப்படுவான். அந்த கச்சை யாருதுன்னு பார்த்தா பவுலடிகளாருடைய. அப்படி சொல்லும்போது எல்லாரும் ஓன்னு அழுகிறார். அதுவும் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில், பிலிப்பு வீட்டுல 8ஆம் வசனத்துல, அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அப்போ பிலிப்பு வீட்டில் இருக்கிற நிறைய தீர்க்கதரிசி, பிலிப்பு வீடு என்பது தீர்க்கதரிசிகளின் சங்கமம். எல்லா ப்ராஃபட் இருப்பாங்க. பிலிப்பும் ப்ராஃபட்டு, அவங்க 4 பெண் பிள்ளைகளும் ப்ராஃபட்டுங்க. எப்படி பிராட்டப் பாருங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாமே தீர்க்கதரிசி. மட்டுமல்ல, யூதேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அகபு. இப்போ இதை சொன்ன உடனே செசரியா பட்டணத்தில் பிலிப்பு வீட்டில் என்ன சம்பவிக்குது பார். 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. என்னத்தான் தீர்க்கதரிசி பிலிப்பு பிள்ளைகள், அகபு எல்லாரும் சேர்ந்து அழுதாலும் பவுல் அழுதாரான்னு பார்த்தா அழவே இல்லை. இப்போ ஊழியக்காரன் எவ்வளோ திட மனசாட்சியாக இருக்கும், மன வலிமையுடையவர்களாக இருக்கும். ஏன் உடைய பண்ணுறீங்க? இது தேவ சித்தம். தேவ சித்தத்தை தடுக்காதீங்க. தீர்க்க தரிசனமே வந்துருச்சு, ப்ராஃபஸியே வந்துருச்சு. தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் அப்போ என்னலாமா? நம்ம என்ன நினைப்போம்? ஆமாம், எனக்கு இந்த வெளிப்பாடு வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, நான் எந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால தான், அதற்காக தானே வெளிப்படுத்திருக்கிறாரு, போகக்கூடாது இல்லை. பரிசுத்த பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். தீர்க்கதரிசிகள் வெளிப்பட்டாலும் இப்படி இருதயம் ஆயத்தமாகிவிட்டது. ஆண்டவருக்காக மரிப்பது போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் என்னை வைத்திருக்கிற வர ஊழியம் செய்வேன். அவர் எடுக்கணும் திட்டமிட்டுட்டாரா? ஆமென். மனப்பூர்வமாய் மன சந்தோஷத்தோடு திருப்தியோடு கடந்து செல்றார் பாருங்க. ஆமென். ஆனால் அவர் இருதயம் அன்பினால் கட்டப்பட்டிருக்கு. விசுவாசிகள் எவ்வளோ அவரை நேசிச்சிருக்கிறார். கழுத்தை கட்டி கொண்டு மூப்பர்கள் அழுகிறார். செசரியா பட்டணத்தில் பிலிப்பு வீட்டில் சோத்திரம் ஜனங்கள் எல்லாம் அழுது அவர் சொல்றார், ஏன் என் இருதயத்தை உடைக்கிறீர்கள்? அப்போ அன்பின் ஆழத்தை பார்த்தீங்களா? தாங்க அன்பின் ஆழம். ஊழியனுக்கும் விசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும், அந்த சிநேகம் இருக்கணுங்க. மிகுந்த கரிசனை பரிசுத்த பவுலடிகளாருக்கும் ஆமென் சபையின் மீது அத்தனை பற்று. விசுவாசிகளை நினைச்சா போதும், சோத்திரம் ஊழியரை நினைச்சா போதும், அத்தனை அன்பும் கரிசனையும் மிகுதியாய் இருந்தது. அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றை விட இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கரிசனை. அல்லேலூயா, ஆமென். சில உறவுகள் நம்மை தடை பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு எதுக்கு போறீங்க? எங்களை விட ஆலயம் முக்கியமா? இந்த இடத்துல நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுலடிகளாருக்கு அன்பின் கொள்ளை தான். விசுவாசியை விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் பார்க்குறாரு, உங்கள் அன்பு நல்லது தான், ஏன் என் இருதயத்தை உடைக்கிறீங்க? ஆனால் உங்கள் அன்பை விட நான் ஒரு அன்பை சோத்திரம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவருக்காக பணி செய்வதை இந்த அன்பு தடை பண்ணாது. ஆமென். சில நேரத்தில் சாத்தான் இப்படி சிலரை பயன்படுத்துவான். பக்கத்தில் இருக்கிற நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறது போல. அப்படி தானே? தப்பாக நினச்சிடக்கூடாது. வசனத்தை நான் உங்களுக்கு நிதானமாக பகுத்து போதிக்கிறேன்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் சொன்னார், நீர் சிலுவைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. எத்தனை கரிசனை, எத்தனை அன்பின் ஆழம். ஆண்டவர் பார்க்கிறார், நான் அப்பாலே போ சாத்தானேன்ட்டார். அப்போ சில உறவுகளோ மனித அன்போ தேவனை கிட்டி நெருங்குவதை தடை செய்யவே கூடாது. ஆமே, இந்த அன்பு வேணும், இல்லைன்னுலாம் சொல்லலை. அன்பை நம்ம அதுக்காக தள்ளிவிட முடியுமா? இந்த அன்பு வேணும். ஆனா இதை விட ஒரு அன்பு, மேலான அன்பு, என் இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கு. அதான் அன்பின் ஆழங்க. இந்த நாளில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய உறவுகளோ, சோத்திர உறவினருடைய ஆமென் சுபகாரியங்களோ விசேஷங்களோ தேவனுடைய ஆலயத்தை வருவதற்கு ஒருபோதும் தடை பண்ணாது. ஹல்லேலூயா. அன்பு நல்லது. ஆனா சில நேரங்களில் அதுவே நம்மை தேவ சித்தத்தை நிறைவேற்ற தடையாகி விடுகிறது. அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த பவுலடிகளார் சொல்றார், அன்பின் ஆழத்தை உணர்ந்துட்டு சொல்றாரு, இந்த அன்பை விட எனக்கு ஒரு பெரிய அன்பு உண்டு, ஆண்டவருக்காக நான் பாடுபட வேண்டும். ஆமென். வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பின் ஆழத்தை குறிக்கிறது. தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. என்னுடைய வாழ்க்கையில மரணம் வந்தாலும் சரி, பஞ்சம், பசி, பட்டினி, வெறுமை, சில அதிகாரங்கள் உள்ள புகுந்து விளையாடலாம், வல்லமைகள் விளையாடலாம், நிகழ்காரியமா, வருங்காலமா, பலவீனமா, நாசமோசமோ, பட்டயமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, உபத்திரவமோ, எதுவும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பின் ஆழத்தின் உச்சி. அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். பரிசுத்த பவுலடிகளுக்குள் அவர் மேல தேவ ஜனங்களுக்கும் அன்பும் இருந்தது, இவருக்கும் விசுவாச மக்கள் மேல, ஊழியர் மேல அன்பின் ஆழம் இருந்தது. ஸ்தோத்திரம். கவனிங்க, இதனால அவர் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்கிறார். என்ன ஸ்பீச் எடுத்துக்கொள்வோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அவருடைய பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை எப்படி குறிப்பிடுகிறார்? வாசிக்க 18 வாசிங்க. மிலேத்துவில் எபேசு சபை மூப்பர்களை வரவழைத்து பேசின கடந்த கால அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடன் இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்ன விதமாய் இருந்தேன். அப்ப பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படிங்கிறார். ஆண்டவரை நான் சேவித்த விதம் அதை எதை குறிப்பிடுகிறதுனா, நான் ஒரு அடிமையை போல ஆண்டவரை சேவித்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்குறாரு? தேவ ஜனங்கள் நீங்களும் இப்படி இருக்கணும். இனிமேல் நம்ம முகமுகமாய் பார்க்க போகிறதில்லை. இந்த ஆசியா பிரயாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். ஆவியிலே 100% உணர்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம லைஃப்ல ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ எடுத்து பாருங்க, அது உங்கள் வீடு பிரதிஷ்டை ஃபோட்டோ எடுத்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, தெரியாதுங்க. எப்போ நம்ம திடீரென்று இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்படுவோம். சில நல்ல ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இந்த நாள் கடைசியாக இருக்கலாம். அப்படி தான் நம்ம வாழணும். இன்னைக்கு தான் நம்முடைய கடைசி நாள்னா எவ்வளோ அலர்ட்டாக இருப்போம். அலட்சியம் இருக்குமா? நமக்கு நிர்விசாரம் இருக்குமா? ஸ்தோத்திரம். சோம்பேறித்தனம் இருக்குமா? இன்னைக்கு தான் என்னுடைய லாஸ்ட் டே அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவேன்.
இன்றைக்கு ஈவினிங் 6 மணிக்கு என்னுடைய மரணம் இருக்குன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு. அப்போ நான் என்னெல்லாம் செய்யணும்? குயிக்காக நாளைக்கு நான் போஸ்ட்போன் பண்ண முடியுமா? பரிசுத்த பவுல் அப்படி சொல்றார். அப்படிதான் இருக்கணும் சபை. அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போலங்க, கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு காணாமற் போகிற புகையை போல இருக்கிறது. இவருக்கு தெரிஞ்சிருச்சு இனி இந்த பிரயாணம் வராது, நமக்கு தெரியல. இதுதான் பிரச்சனை. அதனால ரொம்ப நிர்விசாரமா இருக்கிறோம், கர்த்தரை தேடுதில்லை. இந்த நாட்கள் நமக்கு கிடைத்த பொன்னான நாட்கள். ஆமென். நிர்விசார வர ஒரு அலர்ட்னஸ் வேணுங்க சபைக்கு. ஒரு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். சுய விழிப்புணர்வு இல்லாததுனால தான் நம்முடைய பல தோல்விகளுக்கு காரணமாகிருதான். செல்ஃப் அலர்ட்னஸ், ஜாக்கிரதையாக இருக்கிறது. இதை ஜாப்பனீஸ் ரொம்ப பின்பற்றுவாங்களாம். ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப சைல்டிஷ்மாக இருக்கும். சார் இன்னும் குழந்தைத்தனமாக இல்லை. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 85% தவறுகள் தவிர்க்கப்படுகிறது. இப்போ நான் சொல்ல போகிற உதாரணம் மட்டுமல்ல, 30% ஆபத்துகள் குறைக்கப்படுகிறது. என்ன செய்வாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற இந்த ட்ரெயினை இயக்குபவர்கள் அவங்க ட்ரெயின் போகிறதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் கவனிப்பாங்களாம். ஓகே, கிரீன் சிக்னல், வாய் விட்டு சொல்லுவாங்களாம், கிரீன் சிக்னல் சுவிட்ச் ஆன் அப்படிம்பாங்களாம். அப்புறம் அந்த ட்ராக்ல பார்ப்பாங்களா, யாராவது நோபடி இஸ் தேர், யாரும் இல்லை, ரெடி கோ அப்படி சொல்றது மட்டும் இல்லை, கண்களால் பார்ப்பதும் வாயால் சொல்வதும் கையை அசைத்து சொல்வதும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். இதில் 85% நம்முடைய ஆபத்துகள் தவிர்க்கப்படும். அலர்ட்னஸ், ஐம்புலன்களிலும் ஒரு அலர்ட்னஸ். கண்கள் பார்க்கிறது, வாய் பேசுகிறது, காது கேட்கிறது, கை இயங்குகிறது. எஸ், லெட்ஸ் கோ. அதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் இருக்குங்க. எது சொல்றேன்னா, பரிசுத்த பவுலடிகளார் கர்த்தரை சேவித்த விதம், ஆமென், எல்லாம் டீட்டெயிலாக சொல்றார். இப்படி தான் சேவிக்கணும். திஸ் இஸ் லாஸ்ட் ஃபேர்வெல் ஸ்பீச். மூப்பர் அவர்களே, உங்கள் சபையை கரெக்டாக நடத்துங்க. நான் எப்படி தேவனை சேவித்தனோ அப்படி நீங்களும் சேவிக்க வேண்டும். ஆமென். அந்த அன்பின் ஆழத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம். 19ஆம் வசனத்துல வாசிக்கலாம். வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகள் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தரை எப்படி சேவித்தேன் தெரியுமா? வெகு மன தாழ்மையோடு. அல்லேலூயா. எல்லாம் இல்ல, படிப்பினைகள், லெசன்ஸ். நீங்களும் அப்படி சேவிங்க. என் தேவனை மிகுந்த கண்ணீரோடு நான் சேவித்தேன். கண்ணீரோடு தேடுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். அல்லேலூயா. 3 வருஷம் அங்க தங்கி இருக்கிறாருங்க. அதை சொல்றாரு பாருங்க. 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அலர்ட் அப்படிங்கிறார். ஸ்டே அலர்ட், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்களை மோசம் போக்குகிற பிசாசு யாரை விழுங்கலாமோ வென்று கர்ஜித்து அவன் வகை தேடி சுற்றுது. அலர்ட்டாக இருக்கணும் தேவஜனம். சூத்திரம். அதான் சுய விழிப்புணர்வுன்னு சொன்னேன். அப்பப்போ நம்ம கேட்டுக்கணும், நான் செய்கிறது கரெக்டான இடத்துல தான் இருக்கிறேனா, கரெக்டான காரியத்தை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேனா, இப்போ இது வேணுமா, இது தேவைதானா? இந்த 2, 3, 4, 5 கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு, சுய விழிப்புணர்வு வந்துடுமா? இது தேவையா? ஒரு பொருளை வாங்குறப்ப இது அவசியமா அப்படின்னு கேட்கணுமா? உங்களை நீங்களே கேட்டு, வாய் விட்டு கேட்டு பாருங்க. ஆமல்ல, எவ்வளோ தேவை இருக்குது, இது இப்போ தேவையே இல்லை, வாங்க வேணாம்னு சொல்லி அப்படி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி பாருங்க. ஒரு அலர்ட்னஸ் வந்துடும். இது நல்லதா, இப்போ வேணுமா, நம்ம டார்கெட் என்ன, நம்முடைய கோல் என்ன, இந்த காரியத்தை முடிக்கணும், அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்போம். அப்படி ஒரு 4-5 வார்த்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னா சோத்திரம், அது உங்களுக்கு ஒரு பெரிய அலர்ட் ஆயிரும். இதே பழக்கமாயிரும், பழக்க வழக்கமாயிரும், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அல்லேலூயா.
எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாதது வாங்க மாட்டீங்க. தேவையில்லை. இந்த பேச்சு நமக்கு அவசியம்தானா அப்படின்னு உங்களே கேட்டுக்கோங்க. ஃபோன் பேசுகிறப்ப அல்லது யார்கிட்டயாவது பேசுகிறப்ப இந்த யோசனை நமக்கு அவசியம்தானா, இது தேவைதானா? அவர் சொல்றார், நான் கண்ணீரோடு ஆண்டவரை சேவித்தேன், மிகு மனத்தாழ்மையோடு நான் ஆண்டவரை சேவித்தேன். அவனவனுக்கு புத்தி சொல்லி வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. இது அன்பின் ஆழத்தை குறிக்கிறதுங்க. எது அன்பின் ஆழம்? பிரயோஜனமானது ஒன்றை கூட மறைக்கலங்க அவரு. எதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான ஆலோசனையோ எல்லாம் தேவ சமூகத்தில் விசுவாச மக்களுக்கு 3 வருஷம் எபேசுவிலே தங்கி இருந்து எபேசு சபையை உருவாக்குவதில் பரிசுத்த பவுலடியார் தீவிரமாய் இருந்தார். இப்ப ஆசியா பிரயாணத்தை முடித்து விட்டு பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக எருசலேம் போகிறார். இனி அவர் இங்க வர முடியாது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் சொல்றார். 31 வசனம் ஃபியூச்சர் டென்ஸ், விழித்திருங்கள் அப்படிங்கிறார். பார், இவர் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணாராம் அதை நம்ம பார்க்கணும். இப்படி சொல்றாருல்ல, உங்களுக்கு நான் கண்ணீரோட சொன்னேன்பா, புத்தி சொன்னேன். இவருடைய பிரசங்கத்தில் என்னென்ன டாபிக் கவர் ஆனதுங்கிறத இங்கே பட்டியலிடுகிறார். அது ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும், அதான் வீட்டு சபை இருந்துச்சு, வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, பிரசங்கம் வேற உபதேசம், டாக்டரின்ஸ பேசியிருக்காரு. எப்படிங்க டாக்டரின்ஸ் இல்லாமல் பிரசங்கம் இருக்கும்? பரிசுத்த பவுலடிகளார் பிரசங்கத்தில் எதை யூஸ் பண்ணியிருக்கிறார்? டாக்டரின். ரட்சிப்பை குறித்து பேசணும், ஞான ஸ்நானத்தை குறித்து பேசலன்னா சுவிசேஷம் 0. இயேசு அன்பானவர், உருக்கமான இரக்கமானவர், மனம் திரும்ப ரட்சிப்பு இல்லைன்னா அப்புறம் என்னங்க? இவர் உபதேசத்தை உள்ளே கொண்டு வர்றார். டாக்டரின்ஸ் என்ன உபதேசம்? மிக அடிப்படை தேவையான உபதேசம். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். டெஸ்டிமனி வழியில சொல்லிடுற, ஏதாவது ஒரு வழியில சொல்லிடணுங்க. 2 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணார். 2மே பிரயோஜனமானது, மறைக்காமல் சொன்ன செர்மன். என்ன அப்படின்னா ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபெய்த். 2ஐயும் ஃபோக்கஸ் பண்றார். இது 2 இருந்தாதாங்க ரட்சிப்பே நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மனம் திரும்புதலை குறித்து ஒரு சபை கண்டிப்பா போதகம் பண்ணித்தான் ஆகணும். 99 நீதிமான்கள் என்ன நினைக்கிறாங்களா? மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. ஆனா மனம் திரும்புதல் இருந்து கொண்டே கண்டினியூஸ் ப்ராசஸ் டில் த எண்ட். டெய்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய கேரக்டரை மாத்துங்க, திவ்ய சுபாவம். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். தாவீது அந்திம காலத்தில் சொல்றார், வயசான காலத்தில் இன்னும் என்னிடத்துல என்ன வேதனை உண்டாக்குற வழி இருக்கு? மனம் திரும்புதலும் ரட்சிப்பும், இது 2ம் தான் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. 2 இல்லைன்னா பரலோகம் இல்லை. பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்றதுல தீவிரமா இருக்கிறார். இப்ப பாஸ்ட் டென்ஸ்லாம் சொல்றாரு. இப்பொழுதும் அப்படிங்கிறார். இப்ப என்ன? இப்ப இவருக்கு பிரசன்ட் டென்ஸ் என்ன? வாசிக்கலாமே. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், உனக்கு கட்டுகள் இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. நம்ம என்ன பயந்து ஒரே இடத்துல தங்கிடுவோம். ஆனால் பவுலடிகளாருக்குள்ள இருந்த அந்த மன வலிமைங்க, இதில் தியானிக்கிறப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு மன வலிமை ஒவ்வொருக்கும் இருந்துருச்சுன்னா எப்பவுமே எழுப்புதல் வந்திருக்கும். அவருக்குள் இருந்த அந்த மன வலிமை. வாசிக்கலாம், 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து
கவலைப்படே, என் பிராணனையும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்க ஒரு சர்மன் டாபிக் வருது, என்ன கவனிச்சிங்களா? சுவிசேஷ பிரசங்கம். ஆமென். டீச்சிங் ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபெய்த் காஸ்பல். கவனிங்க, இதெல்லாம் இல்லாம பிரசங்கத்தில் ஒன்றும் இல்லைங்க. கம்பல்சரி இருக்கணும் இதெல்லாம். இவருடைய வார்த்தை அற்புதமான அன்பின் ஆழத்தை சொல்றாரு. என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிப்பேன். அல்லேலூயா. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாம். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட பாதையில் சோராமல் விசுவாச பாதையில் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகும் மனதுயரம் அங்கே இல்லை. அல்ல, நம்பிக்கைக்குரிய பாடல். மரணம் நமது முடிவு அல்ல. விண்கிரீடம் சொல்லுங்க, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுத்து நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாய் ஓடிக்க கர்த்தர் இந்த 15வது நாள்ல கிருபை செய்வாராக. எதை குறித்தும் சோர்ந்து போகாம. ஆமென். மரணத்தை குறிச்ச பயமே நம்ம கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. மரணம் முடிவல்ல, அடுத்த நித்திய வாழ்வைக்கு ஒரு என்ட்ரன்ஸ். என்ன தைரியமான ஸ்பீச் பாருங்க. அடுத்து இவருடைய செர்மன்ல என்ன டாபிக் கவர் ஆகுது? வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இங்க தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருங்க. கிங்டம் ஆஃப் காட். ஒரு செர்மன்ல என்ன இருக்கணும்? சர்ச்சில் அப்போ கிங்டம் ஆஃப் காட் இருக்கணுங்க. முந்தின அதிகாரத்தில் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 15ஆம் வசனம் பயங்கர மிராக்கிள் நடந்திருக்கும். அதெல்லாம் இங்கே சொல்லலை. ஃபேர்வெல் ஸ்பீச்சில் நான் அந்த அற்புதம் செஞ்சேன் பார்த்தியா, இந்த அற்புதம் செஞ்ச பார்த்தியா, பிசாசு ஓடிச்சு பார்த்தியா, அதெல்லாம் சொல்லலை. இவர் ஃபைனல் ஸ்பீச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவரை மையமாக வைத்து சொல்லார். தன்னை தாழ்த்தி தன்னை ஒழித்து கொண்டு நான் பிரசங்கித்த தேவனுடைய ராஜ்யத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் நிரந்தரமானது. ஆமென். அற்புதம் வேணுங்க. ஆனால் இந்த அற்புதம் அடையாளம்லாம் இந்த சரீரத்தோடு முடிஞ்சிருது இல்லை. இதை விட வெளியேறப்பெற்ற அற்புதம் ஆத்மாவில் நடக்கிற மனம் திரும்புதல். அல்லேலூயா. சரீரத்தில் இன்னைக்கு தலைவலி இருக்குது, நாளைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய மிராக்கிள் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த ஆத்மா பின்மாறி போயிடுச்சுன்னா பரலோகமே போயிடுச்சு. சரீர ஆசீர்வாதம் வேணும், ஆனா அதை விட ஆத்மாவுக்கு கிடைக்கிற அந்த கிங்டம் ஆஃப் காட் அதை பத்தி பேசியிருக்கிறார். அடுத்து இவருடைய செர்மன்ல எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சொல்றாரு, ரிமைண்ட் பண்றார். 26ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் இவருடைய செர்மன்ல அடுத்த டாபிக் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு? மனம் திரும்புதல், விசுவாசம், சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆலோசனை. 5 டாபிக்கை சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நான்
சோத்திரம், என் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்க போகிறேன், உங்கள் இரத்த பழி என்மேல் இல்லை அப்படிங்கிறார். அப்ப இந்த 5 பிரசங்கிக்காத பிரசங்கியாருக்கு இரத்த பழி இருக்கிறது. இந்த 5 ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கணும். ஜனங்களுடைய இரத்த பழி ஆண்டவர் கேட்பார். காணிக்க வாங்கினல, தசம்பாகட வாங்கினல, சிறப்பு காணிக்க வாங்கினல, சொல்லி கொடுத்தியா, மனம் திரும்புன்னு சொன்னியா, ரட்சிக்கப்படுன்னு சொன்னியா, ஆலயத்துக்கு வரும்படி கட்டாயப்படுத்தினியா, கேட்பாருங்க. கிங்டம் ஆஃப் காடை பற்றி பேசினே, ஜனங்கள் உணர்வடைந்தாங்களா? ஒரு ஊழியனுடைய சோத்திரம் வேலை. ஏன்னா எங்களை ஆண்டவர் இங்கே அடிமையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மந்தையை மேய்க்கணும். என்ன? மேய்ச்சலுக்குள்ள நடந்து செல்லணும். உங்க ஆத்துமா கழிகூற வேண்டும். சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை காமிச்சு கொடுக்கணுங்க. அதான் ஊழியக்காரனுடைய கடமை. இன்னும் நிறைய இருக்குது. ஃபியூச்சரை பற்றி சொல்லுவார். நான் போன உடனே ஓநாய்கள் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் மூப்பராகிய, பாஸ்டராகிய, பிரஸ்பைட்டராகிய நீங்கள் உங்கள் மந்தையை காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்போவும் மந்தையின் மேலே கவனமாக இருக்கணும். ஒரு ஆத்மா விலகி போயிடக்கூடாது. அவனுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஊக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் எப்படி கண்ணீரோடு வெகு மனத்தாழ்மையோடு 3 வருஷம் தங்கியிருந்து செஞ்சேனே, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு பிரியாவிடை சொற்பொழிவோடு கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அன்பின் ஆழத்தை பார்த்தீங்களா? அவர் ஊழியனுக்கு ஆக ஒரு நாளும் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. மனம் திரும்பு, ரட்சிப்பு, இதை பற்றிலாம் பாஸ்டர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இதுதாங்க பேசிக். இது 2 இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அன்பின் ஆழம் அதுதான். ஒரு ஊழியன் தேவ சபையை சரியான மேய்ச்சலுக்குள் நடத்த வேண்டும். ஆமென். பல வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பரிசுத்த பவுல் கோட் பண்ண இந்த வசனத்தை நம்ம வாசம் முடிக்க போகிறோம். ரொம்ப சபைக்கு வேண்டிய ஆழமான, அதுவும் ஊழியருக்கு வேண்டிய வசனம். வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை, திருச்சபை மேய்ப்பதற்கு என்னவா யார்கிட்ட சொல்றாரு? மூப்பர்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், எல்டர் மூப்பருங்கிறவங்க இட்ஸ் லைக் ஷெப்பர்ட், மேய்க் லைக் பாஸ்டர். ஸோ பாஸ்டர், ஷெப்பர்ட், பிரஸ்பைட்டர், எல்டர் எல்லாம் ஈக்குவல் கேட்டகரி. சரியா மேய்க்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இது உங்க மந்தை அல்ல. அல்லேலூயா. உங்க குடும்ப சொத்து நினைச்சிடாத, ஸ்தாபனத்துடன் நினைச்சிடாத. இந்த சபை வருகிற ஆத்துமாக்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஆமே. அப்படி மந்தையை கரெக்டாக மேய்க்கணுங்கிறார். அடுத்த வசனம் பாதுகாக்கணுங்கிறார். உங்களை வைத்தது பரிசுத்த ஆவியான கண்காணிங்கிறார். ஓவர்சியர் எல்லாமே ஒரே கேட்டகரிங்க. நீ கண்காணிக்கணும், விசுவாசிக்கு மேல கண்ணா இருக்கணும் அப்படிங்கிறார். கண்காணின்னு வருது பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக, ஓவர்சியராக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? இவருக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னா, தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவர் பிரமாணங்களை வாங்கிட்டு போகிறார். இந்த கடிதத்தை வாங்கிட்டு போகிறார். சபையை கட்டி துன்புறுத்த 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வீட்டில் போய் வாசிப்பார், குறித்து வச்சுக்கோ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற, இவர் இயேசுவை துன்பப்படுத்தினாரு. விசுவாசிகளை கட்டுவதற்காக தமஸ்குவிலிருந்து கடிதங்களை வாங்கி கொண்டு போகிறார். ஷாக் ஆகிட்டார் இவர். நான் விசுவாசிகளையும் பாஸ்டரையும் தானே துன்பப்படுத்த போனேன், இதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீர் யார் அப்படிங்கிறார். நீ துன்பப்படுத்துகிற, முள்ளில் உதைக்கிறது, ஆழமா பேசுனது பதிஞ்சிருச்சுங்க. ஆகவே தான் அடிக்கடி சொல்வேன், சபையை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. எந்த விசுவாச மக்களையும் நம்ம அற்பமாக கொச்சப்படுத்தி காயப்படுத்திடக்கூடாது. சபை விசுவாச மக்கள் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, மூப்பர் அவர்களே, எல்டர் அவர்களே, கண்காணி அவர்களே, பிரஸ்பைட்டர் அவர்களே, ஓவர்சீர் அவர்களே, பிஷப் அவர்களே, ஜாக்கிரதை. This is not yours, this is God's kingdom. எச்சரிக்கிறார். பார்த்தீங்களா? எச்சரிப்போடு அலர்ட் நமக்கு வேணும், விழித்திருக்கணும். சபைக்கு முடிந்தவரை நம்மால உதவி செய்யணும். ஒரு நாளும் விசுவாச மக்களை காயப்படுத்தவோ, யாரையும் சபைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்திடவோ கூடாது. இது கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. அன்பின் ஆழம், இயேசு மேல் இருந்த அன்பின் ஆழம். சோத்திரம்.
ஆமீன். விசுவாச மக்கள் மேல் இந்த அன்பின் ஆழத்தினால் நல்ல அறிவுரைகளை மனத்தாழ்மையோடு ஆமீன் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணி மிராக்கல்னு சொல்லலை, இவரை மேன்மைப்படுத்தவே இல்லை, இவர் அப்படியே ஒழிச்சுக்கிட்டாரு. மனம் திரும்புதல், ரட்சிப்பு, விசுவாசம், காஸ்பல், கிங்டம் ஆஃப் காட், கர்த்தருடைய ஆலோசனை எல்லாம் சொல்லி விளக்கமாக சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. சபை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அன்பின் ஆழம் அதுதானே. சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை ஊற்றி கொடுத்த சபை அல்லவா. ஆண்டவர் உங்களை எப்படி கைவிடுவார்? இந்த அன்பின் ஆழத்தை நம்ம புரிந்து சபையோடு இன்னும் ஐக்கியமாக இருப்போம், விசுவாசிகளை நேசிப்போம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். சோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுவோம், இந்த அன்பிலே நிலைத்திருப்போம். சோத்திரம். ஊழியங்களை நேசிப்போம், ஊழியரை நேசிப்போம். ஊழியத்துக்காக ஜெபிப்போம். முன்னணியில் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தப்பட நல்ல பிதாவே, அன்பின் ஆழம் என்ற தலைப்பிலே நீர் எங்களோடு பேசினீர். பரிசுத்த பவுலடிகளார் எபேசு சபை மூப்பரை அழைத்து, ஆண்டவரே சோத்திரம், எத்தனை அருமையான ஆண்டவரே, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் சொல்லி ஜனங்களை திடப்படுத்தினே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே பவுலடிகளாருக்கும் உள்ள ஸ்நேகம் எத்தனை அருமையாக இருந்தது அப்பா. ஆண்டவர் அதைவிட பரிசுத்த பவுலடிகளாரும் ஜனங்களை நேசித்தார். ஆண்டவரே கண்ணீரோடு அந்த ஊழியத்தை செய்தார் அப்பா. எத்தனை அருமையான அன்பின் ஆழத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். அடியானும் இந்த திருச்சபைக்கு கொடுத்த விசுவாச மக்களும் இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பில், அன்பின் ஐக்கியத்தில், இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஐக்கியத்தில் நாங்கள் இணைந்திருக்க உதவி செய்யும். நல்ல ஆண்டவர் சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறப்பா. சத்தியத்தினால் விடுதலை இந்த சபையில் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.